இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி சம்மந்தமாக பெரிய பேரம் ஓடிட்டு இருந்துச்சு. அதில் வெளியே தெரிஞ்ச பேரம் ரொம்ப கம்மி, உள்ளுக்குள்ளே நிறைய போயிட்டு ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இப்போ தொல் திருமாவளவன் அண்ணா இருக்கார்ல, அவர் ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தாப்புல. அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த வாட்டி எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள், அவரும் கடைசி வரைக்கும் டிவி கேசைடு போகலான்னு யோசிச்சு கடைசியில் போக முடியல. இப்போ இந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப திருமாவளவனோட மனநிலையும் ராகுல் காந்தியோட மனநிலையும் என்னவா இருக்கும்? திருமாவுடைய மனநிலை மாறி இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் ராகுல் காந்தி மனநிலை மாறி இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல நம்ம வந்து டிவிகே கூட கூட்டணி வச்சிருக்கலாம், அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிருக்கோம், அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிருக்கோம், சீட்டை நிறைய வின் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் தமிழ்நாடுல வந்து ஒரு மத்திய ஆனால் சுந்தர் இதில் உடன்படுறல மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சுதந்திர இந்தியாவில் அதிக முறை ஆண்டது அவங்க தான், காங்கிரஸ் இந்தியாவை கட்டி ஆண்டது அவங்க தான். அப்பேற்பட்டவங்க நடிகர் ஆரம்பிச்ச கட்சி பின்னாடி நிற்கிறாங்கனாக்கா அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? இல்லை, இங்கே யார் வந்து இப்போ நடிகர் ஆரம்பிச்ச கட்சின்றது மெஜாரிட்டி எங்கே இருக்குன்றது தான் மத்திய அரசு. மக்கள் யாரை நம்புறாங்களோ அதிகமாக, மக்கள் வந்து யாரை நம்புறாங்க? மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் வந்து மாநில அரசில் எந்த தலைவரை நேசிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் மத்திய அரசோட கூட்டணி இல்லாததும் முடிவு பண்ணோம். அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். அப்படிதான் பார்க்குறேன். ஆமாம், அப்படி இருந்து தான் இப்போ வந்து அவங்க ஏக்கம் இருக்காது ரெண்டு பேருக்குமே, இப்போ ரெண்டு தலைவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும், வச்சிருக்கலாமே அப்படின்ற ஏக்கம் இருக்கும். கூட்டணி வச்சிருந்துருக்கலாமே, நம்மளுக்கு ஒரு 30 சீட் 40 சீட் இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம். இல்லை, அதானே உண்மை. பட் இப்போ இவர் சொன்னதில் நான் அடுத்த லீடம் கேட்டுறேன். ஓபிஎஸ் அண்ணன் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் திமுகவில் ஒரு கட்சியில் மாறி இணைஞ்சது பார்த்தா தமிழக அரசியல் வரலாறு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நடந்துச்சு. அவர் நின்னது கிட்டத்தட்ட கரெக்டான முடிவுன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அந்த முடிவு இருக்குல்ல, அதை நீ எப்படி பார்க்குற? அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் நான் தோணுது. ஏன்டா அரசியல தான் நிரந்தரம் எதுவுமே கிடையாது. இல்லைனா இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கோம். நானும் சின்ன வயசில் இருந்து பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர் வந்து நான் அம்மா பக்கத்திலே இருந்து பார்த்தேன், அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்க ஒரு பர்சன் வந்து இத்தனை வருஷமாக இந்த ரெண்டு கட்சி தான் எதிர் அப்படின்னு இருக்கும்போது அந்த கட்சியில் போய் சாஞ்சு இப்போ அந்த கட்சி வந்து பேசுறது வந்து பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஏடிஎம்கே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுனால ஒன்று கஷ்டமாக இருக்கு. ஆமாம், அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம், பொதுப்படையாக பார்த்தா பொதுப்படையாக பார்க்கும்போது அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அப்படி என்னோட ஏடிஎம்கேல நான் அப்படி பார்த்து நான் ஒரு ஆள் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், இல்லை சில பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக இருந்தவர், இப்படி ஒரு ஆப்போசிட் கட்சியில் முதலமைச்சராக இருந்துட்டு போய் ஆப்போசிட் கட்சியில் ஒரு டோக்கனில் போயிட்டு ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறாருன்றது வந்து ரொம்ப வருத்தம் தான். அது இப்போ நான்றதில்ல, அதிமுகவில் அவர் பதவி சீட்டு கிடைக்காம இருக்கிறத விட திமுக அதிகாரம் கிடைக்குதுன்னா அது நல்லா தானே பார்க்க முடியும் அவங்களோட பர்சனல் கரியரில். இல்லை, எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, அவர் வந்து ஒதுங்கிட்டு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டோக்கனில் போயிட்டு அதே தொகுதியில் அதே மக்கள்கிட்ட இவ்வளோ வருஷமாக ஏடிஎம்கேக்காக ரெட்டாலைக்காக ஓட்டு கேட்டிருந்த ஒருத்தர் இப்போ சடனாக மாறி இது இப்போ டிஎம்கேக்காக ஓட்டு கேட்குறாரு. ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு பர்சன் பண்ணியிருந்தாக்கா அது ஏற்றக்கூடிய விஷயமா இருக்கும். சிஎம்மாக இருந்து நம்பிக்கை நட்சத்திரமா இருந்து இப்போ ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறோன்னா, ஜல்லிக்கட்டு நடக்கும்போது முதலமைச்சர் வந்து அவர் தான் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணவர். அப்படி இருக்கும்போது நீ சடனாக ஆப்போசிட் கட்சியில் போய் நின்று ஒரு டோக்கனில், ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டு மக்களுக்கு கிடைச்ச வெற்றி, கண்டிப்பாக மக்கள் கிடைச்ச வெற்றி உறுதுணையாக இருந்தது இவர். இது எப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் வந்து திடீர்னு டிஎம்கே போயிட்டு இப்போ. ஆனால் இப்போ இபிஎஸ் அண்ணன் பரப்புரையில சொன்னாப்புல பசங்களை அவங்களெல்லாம் பாஸ் பண்ணி விட்டா ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. விஜய் எப்படி பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு, அது போல இபிஎஸ் ட்ரை பண்ணாப்புல, ஃபுல்லாக ட்ரை பண்ணாரு. பட் அதையும் தாண்டி பசங்க மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க, எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா விஜயோட ஸ்ட்ராட்டஜி வேறு, அவரோட ஸ்ட்ராட்டஜி வேறு. விஜய் வந்து அடித்தளம் குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜய் வந்து எல்லாருமே வீட்டில் பார்க்குறாங்கனாக்கா அவர் வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அந்த மாதிரி தான் பர்சனல் கனெக்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வீட்டில் தூங்கவே இல்லை நைட்டு. நாளைக்கு ஏதோ பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு நாளைக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியாக ஒருத்தர் நான் எக்ஸாம் எழுதுனா வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நாளைக்கு டிவிக்கு வருமா இதே தான், இப்படி தான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே. என்ன பாஞ்சு வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, ராகுல் காந்தி இன்னொருத்தர் வந்து விசிகா, இவங்க ரெண்டு பேர் வந்து இதுக்கு போகாத ஒரு காரணம் சொன்னீங்களா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து டிவிகேவுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா இருந்துச்சு. என்னன்னா, இவங்க வந்து சின்ன பசங்க, இவங்க கூட நான் எப்படி போகிறதுன்னு நிறைய பேர் வந்து வராமல் மாற்று கட்சிக்கு போய் மாறிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, செங்கோட்டையன் எப்படி இங்கே வந்தார் டிவிக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ஓகே சின்ன பசங்க இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டு போகலான்னு செங்கோட்டையன் வந்துருக்காங்க. அந்த வயசு ஏஜ் வித்தியாசம் பார்க்காம வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இதுமாரி பாதி பேர் சின்ன பையில கூட ஏன்டா நான் போயிட்டு இதுக்கு நான் இது பண்ணிக்கலாம், வேற எதுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் மாறி போயிருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் வந்து ஹெல்ப் சொன்னாங்க. செங்கோட்டையன் நிறைய பேர் கட்சியினர் வந்து நம்ம கட்சியில சேருவாங்க. பரப்புரையில ஜெயிக்க மாட்டாரு கன்ஃபார்ம்னு சொன்னாப்ல, ஆனா ஜெயிச்சிட்டாரு இப்போ. ஆமா, ஆனா அவர் வந்து மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் வந்து நான் எப்படி பாக்குறேன், இப்போ வந்து பசங்க எல்லாரையும் அவர் தான் கூட்டு வர போறாரு. இப்ப செங்கோட்டையனை வந்து எடப்பாடி ஐயா வந்து செங்கோட்டையனை ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாரு.
ஆனால் செங்கோட்டையன் விஜய் வந்து எல்லா தொகுதியிலும் ஜெயிக்க வைப்பண்ணாரு, நடந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு அதை சொல்லி தான் அவர் ஃபாலோ பண்ணார். ஜெயலலிதா அம்மாவுடைய உறுதுணையாக இருந்த மினிஸ்டர்ஸில் அவரும் ஒருத்தர் செம்ம லீட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி திருமாவளவன் பற்றி பேசியிருந்தோம். இப்போ திருமாவளவன் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம்ல, அந்த வீடியோலேயே அவரே வந்து சில உண்மைகள் அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. உண்மைதான், வாக்கு அதிகமாக பிரிப்பார் அப்படின்ட்டு. வாக்கு நம்ம இயக்கத்தை சார்ந்தவங்களே கூட்டணி கட்சி கூட களப்பணி ஆற்றலை அப்படின்றத வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கான ஆலோசனை கூட நடத்தப்படும் அவரே வீடியோ பதிவை வெளியிட்டாரு. அதே மாதிரி டிவிக்கே வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்றதையும் அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா டிவிக்கே வந்து நம்ம ஓட்டை எவ்வளோ பிரிக்குதுன்றதை கண்மாடி பார்க்குறோம். ஏன்னா ஒரு கம்பீரமான முகம், கம்பீரமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை பதிவு பண்ணும்போதே தெரிஞ்சிடுச்சு அவங்களோட பின்னடைவு அவர் முன்னாடியே கணிச்சிட்டாருன்னு தான் அர்த்தம். இதுதான் இந்த இடத்துல ஃபுல்லாக இயக்கம். ஏன்னா சுந்தர் இன்னொரு விஷயத்தில் கூவத்தூர், இது நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம். மீடியா நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கோம் கூவத்தூர்னு. இப்போது டிவிகேக்கு ஒரு நிறைய எம்எல்ஏஸ் கிடச்சிட்டாங்க. இன்னொரு தரப்புக்கு எம்எல்ஏஸ் ஏடிஎம்கே வச்சுக்க, அங்கேயே நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க. பிஜேபி எப்போவுமே போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அதில் சமஸ்டாங்க. ஒன்ஸ் ஒரு 10% சீட் மட்டும் குறைவாக வச்சுக்க பெரும்பான்மைக்கு, அப்படி இருந்தால் நம்ம ஆட்சியை பிடிச்சலாம், நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி லீட் எடுப்பாங்க. எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனை தோத்தா அடுத்த எலெக்ஷனை இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவாங்க வேலையை, அப்பேற்பட்ட பார்ட்டி. இப்போது கூவத்தூர் 2.1 ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை அப்படி சொல்றேன்னா, தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, தனிப்பெரும்பான்மை இன்னும் கிடைக்கல, யாருக்குமே இன்னும் கிடைச்சாலும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க அப்ரோச் பண்றது பண்ணிட்டே இருப்பாங்க. ரெசார்ட்லாம் பாருங்க, அதெல்லாம் தங்குங்க, வின் பண்ணுவாங்க எல்லாம் இங்க வான்னு சொன்னது அதுவுமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான். இப்போ யாராச்சும் நம்ம கூட்டணி ஆட்கள் வந்து இல்லை இடைமறிக்க மன்னிக்கணும், இந்த இன்புட்டை கொடுத்து செங்கோட்டையன் அவர்களா இருக்குமா அனுபவம்? கண்டிப்பா இருக்கலாம், அவருக்கு தான் அனுபவம் இருக்கும் நிறைய. ஏன்னா அந்த போஸ்டிங் எல்லாம் மறைமுகமாக தெரியும் யாராருக்கு என்னென்ன கிடைக்க வேண்டி இருந்தது, இப்போ ஏன் கிடைக்கல அப்படின்றதெல்லாம். இப்போ எல்லாம் இதில் அரசியல் அனுபவம் இல்லாதவங்க தான் டிவிக்கெல்லாம் இப்போ வின் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து பணத்தாசை காட்டி இழுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அதுக்காக வாய்ப்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈஸியாக இவங்க எல்லாம் மூத்த அரசியல்வாதிகள், இவங்களாம் வந்து அவங்க தானே சின்ன பசங்க தானே, அவங்கள எதனா பேசி வழி கொண்டு வரலான்னு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அது ஏற்படக்கூடுமோ அப்படின்றதுக்காக வந்து எல்லாரும் ஒரே ரெசார்ட்ல தங்குங்கன்னு கூட சொல்லலாம். இதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அது ஒரு அச்சத்தின் அடிப்படையில தான் அது. ஏன்னா அந்த அரசியல் நம்ம பார்த்து பழகின அந்த அரசியல் காலம் இருக்குல்ல, அது கண்முடி வந்து போகுமா இல்லையா அவருக்கும். இப்போ ஆதவர்ஜுனா இப்போ டிவிக்கில் நிறைய பேர் முன் வச்ச குற்றச்சாட்டு, பசங்களே சில பேர் உள்ள இருக்குன்னு சொன்னது நம்ம கிட்ட பேசுவாங்களா? இப்போ சொன்னது அண்ணே விஜய் என்ன கூட கொஞ்சம் அமைதியாக பேசுறாரு, ஆதவன் அதிகமாக பேசுறாருன்னு பிரச்சனையா ஒரு பெருசாக ஏத்துற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. நீ ஆதவர்கள் இப்போ இந்த எலெக்ஷன்ல அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நினைச்சாங்க, அவரும் ஜெயிச்சிட்டாரு. வெளியே தலைவர் ஜெயிச்சிருக்காப்புல, அங்கேயும் ஜெயிச்ச உடனே கரூர் விஷயத்தை பற்றி தான் சொன்னார் அவர். ஃபுல்லாக இது போலாம் பண்ணாங்க, அது போல் பழி போட்டாங்க, அது என்னமோ சொல்லி அங்கேயும் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சிட்டாப்புல. கரூரில் இறந்த குடும்பங்களும் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபுல்லாக பார்க்கும்போது உருக்கமாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஆதவ் அவர்களோட இமேஜ் மாறுதோ இப்போ ஃபுல்லாக எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்ட்டு நல்லாவே தெரிஞ்சது. நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி வந்து ஒரு எந்த கட்சியுமே பார்க்காம எல்லா கட்சியுமே போட்டு அடிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தார். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே மட்டும்தான் ஒரு பேசின மாதிரியே இருந்தது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஏடிஎம்கே பற்றி பேசுகிறாங்களா, அந்த கூட்டணி ஏதாவது போகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். அவர் ஏடிஎம்கே பற்றி வாயை திறக்கவும் இல்லை, பிஜேபி பற்றியும் பேசல. அப்பயே தெரியுது, நான் அந்த மாற்றம் நல்லாவே தெரியுது. அது நல்லா தெரியுது, இமேஜ் மாறி இருக்கானா அவருக்கு? நல்லாவே மாறி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வேறு வழியும் இல்லை. நீ நினைக்கிறடா இப்போ ஏன்னா டிவிகேல ஒரு 4 முக்கியமான தலைவர்கள் எடுத்துக்கிட்டான் விஜய் அவர்களுக்கு அப்புறம். 1 புஷி ஆனந்த், இன்னொன்று அருண்ராஜ், 3 நிர்மல்குமார், 4வது நம்ம ஆதவர்ஜுனா. இந்த 4 பேருக்கு மினிஸ்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகே, 4 பேருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரி நீ இருந்தால் கொடுப்பேன்? நீ விஜய் சீட்ல இருந்து நான் கொடுப்பேன். ஆதவர்ஜுனா அவர்களுக்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரே கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் இல்லை, அது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய போஸ்ட் அது. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவர் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த கட்சியில இருந்தானே ஒரு ஆள் வந்து அவங்க எவ்வளவு சீட்டு வித்தியாசம் அப்படி போறாங்க அப்படின்னு அப்படி பார்த்தா அவர் தானே கூடயே இருந்து அவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட் கொடுப்ப டெப்டி சிஎம் அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நிறையவே. அவருக்கு ஆதவுக்கு அது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே அவரு, கண்டிப்பா. ஆமா, ஒரு ராஜ்மோகன்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து எப்படியும் செய்தி தொடர்பாளர் அப்படி கொடுக்கலாம், இல்லை எஜுகேஷன் அந்த மாதிரி கூட மக்கள் தொடர்பு துறை கொடுத்தா அவங்களுக்கு. ஓகே, அதே போல நிர்மல்குமார் அண்ணன் வந்து ஐடி மினிஸ்டர் படிச்சவரு. ஸோ அதனால அவருக்கு வந்து அந்த போஸ்டிங்ல தகவல் தொழில்நுட்பத்துறை மாதிரி கொடுத்தா அப்படி கொடுக்கலாம். இல்லை வேளாண்மை இந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன், நல்லா படித்த ஒரு பர்சனுக்கு வந்து அக்ரிகல்ச்சரும் தெரியும், சயின்ஸை பற்றியும் தெரியும் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்ற. இப்போ அருண்ராஜன் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலோட
நல்லா படிச்சு சர்வீஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து இவரு அதை கிட்டத்தட்ட. அருண்ராஜன் அன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எது சொல்லுவார்? எஜுகேஷன் கொஞ்சம் மோஸ்ட்டாக தோணுது. கரெக்ட், சூப்பர் சூப்பர். ஏன்னா அதுதான் இப்போ நமக்கு இதுக்கப்புறம் இருக்கிற மக்கள் வந்து எப்படி படிக்கிறாங்கன்றது ரொம்ப மெயின் இது. ஏன்னா நீட் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் ஒரு பக்கம் நம்ம அரசியல் அதில் ஒரு மாயம் போயிட்டு இருந்தாலுமே நம்ம ஸ்கூல் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுல இந்த சிலபஸ் மாற்றம் வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது எல்லாமே அவங்க வந்து பார்க்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலை கிடைக்கிறதுல அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும். ஐடி நிறையா அதர் ஸ்டேட்ஸுமே இப்போ போயிட்டுருக்குது. அதை நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டேட்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கிறதால இவங்க நல்லா ஒரு படித்த பர்சனாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி முக்கால்வாசி படித்தவங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி கொடுத்தது இல்லை. சூர்யா ரொம்ப பாஞ்சிட்டு இருக்க விவசாயம், நீ விவசாய குடும்பம் நல்லா எங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் வேற ஒன்று பூர்வீகம். செங்கோட்டையன் என்ன அந்த 4 பேரை நான் ஒருத்தர் மட்டும் பிரித்து தனியாக வச்சது காரணம் 5ஆவதா செங்கோட்டையன் வேண்ட கேட்கணும் அப்படின்னா. விவசாயத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு செங்கோட்டையன் பர்ஃபெக்டாக இருப்பான்னு நினைக்கிறியா? செங்கோட்டையன் பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதையும் தாண்டி ஆமா என்ன நீங்க என்ன ஜெயிக்கவேல ஒரு சீட் விட அதுக்குள்ள அமைச்சரவை பட்டியலை ரெடி ஆமா கேள்விப்பட்டேன் நிறைய. செங்கோட்டையன் தாண்டி எங்கால் நிறைய நல்ல வாய்ப்பு இருக்கு. விஜய சரவணன் தஞ்சாவூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காருல்ல. நீ விடப்பட்ட போல இருக்கு. இல்ல அவர் நல்லா அது இல்ல அவர் நல்லா விஜய் சரவணன் பார்த்தாருன்னு யார் அந்த பையன்? இல்ல அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. விவசாயம் கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா அவரு டெல்டா சைட்ல இருக்கிற வசி அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியும். அதாவது உள்ளூர் மக்களோட கலந்த பிணைப்புனால ஈஸியா கஷ்டங்கள் புரிஞ்சு. ஓகே, மக்கள் வந்து இதனால கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாம கொஞ்சம் இது அதெல்லாம் அவர் வந்து யோசிச்சு நல்லா முடிவு எடுப்பாரு. அதனால சரி அவர் கொடுக்கலாம். செங்கோட்டையன் கொடுத்தாலும் சந்தோஷம் தான். அப்போ செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மருத்துவத்துறை இந்த மாதிரி கொடுத்தோம். ஏன்னா இந்த மினிஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா கள நிலவரத்தை அறிஞ்சு இந்த இடத்துல வந்து கேம்ப் போட்டு மெடிக்கல் உதவி செய்யலாம். அந்த மினிஸ்டர்ஸ் தான் இறங்குவாங்க. அந்த மக்களுடைய நேரடி பார்வையில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து செங்கோட்டையனை வந்து கரெக்டான ஆளுன்னு தோணுது. நெடுஞ்சாலைத்துறையும் எல்லாத்துக்கும் வழிகாட்டே இப்போ இருக்கார்ல, அவர் ரோடு போட்டு நல்லா தான் போடுவார். அதனால அவர் ஆல்ரெடி இருந்ததும் கூட. அதனால அது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ என்னன்னா ஒவ்வொரு ஆட்சி அமையும் போதும் சிஎம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்துப்பாங்க. மேக்சிமம் அவங்க தான் எடுத்துப்பாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒன்று அடிக்கடி தமிழ்நாட்டில் வருதுனாக்கா அது ஒரு லாக்அப் டெத்துன்ற விஷயம் நடக்கும் போதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டை யார் ஓன் பண்ணியிருக்காங்களோ அவங்க சார்ந்த குற்றச்சாட்டு எதிர்கட்சியில் பயங்கரமாக விழுக்கும். இப்போ விஜய் அவர்கள் சிஎம்மா நாளைக்கு பதவி ஏற்கிறார் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் எடுத்துப்பார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. எப்பவுமே இது வரைக்கும் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சட்ட ஒழுங்கு எப்பயுமே அவங்க கையில் தான் இருக்கும். அதுதான் இவரும். ஆனால் கரெக்ட் நினைக்கிறேன் சுந்தர், அது கரெக்டு தான். ஏன்னா ஒரு மினிஸ்டருக்கு அடிப்படை எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் அப்படின்றத தாண்டி போகிறத விட ஒரு மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க இவங்க இந்த பிரச்சனை அதை சமாளிச்சு. நான் என்ன கேட்குறேன்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் சிஎம் கிட்ட இருக்காது. அது ஒரு கூடுதல் தான். அது இருக்கும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் தானே. இன்னொரு மினிஸ்டர்கிட்ட கொடுத்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்களா? இல்லை, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு இதுதான் எல்லாருக்கும். நாளைக்கு சிஎம் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்கன்னு சொல்ல வர கிட்டத்தட்ட. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ மற்ற மினிஸ்டர் கிட்ட அது கொடுத்தாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோன்றதுக்காக சிஎம் தன் கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க போலீஸை மட்டும் எப்பயும் அப்படின்ற. சரியா? அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ போலீஸை பற்றி அண்ணா சொன்னார்ல, இதே விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக கேட்குறேன். டிவிக்கோட பரப்புரை கூட்டங்களில் போலீஸ் கரெக்டாக சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணாங்களா? இல்ல சில இடத்துல கொஞ்சம் மெஷர்மெண்ட்லாம் கொடுக்கல. இல்ல அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன், எனக்கு தெரியாது. ஓகே ரைட், சொல்லிட்டேன் சார். ஸோ சரியா பண்ணலன்ற கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியா பண்ணல. ஆமா, ஓரளவுக்கு பண்ணல, மற்றது பண்ணியிருக்காங்க. அவங்க முடிஞ்ச நாளைக்கு சிஎம் அவர்களே இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும், ஸ்மூத்தா போகும். இதுன்னு அவர் எடுத்தா மட்டும் இல்ல அவர் எடுத்தா இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டப்பே உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டப்ப விஜய் வந்து அந்த ரேம்ப் வாக்ல நடந்து ஓடுனப்ப எல்லா போலீஸ்காரங்களே வந்து செல்ஃபி எடுத்ததெல்லாம் இருக்கு. போலீஸ்காரங்க அவங்களும் மனுஷங்க தானே. இல்ல மனுஷங்க தான். தடை வச்சு மேலே ஏறினாங்க. இல்ல இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ப்ரெஷர் இருக்காது, எதா இருந்தாலும் ஸ்மூத்தா முடிச்சிருவாங்க. ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி காவல்துறையில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் அலிகேட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. நம்ம அவங்க சைடு பார்க்கும்போது ஒரு மிஜமிந்திய கூட்டம் தான் வந்து விஜய்க்கு வரக்கூடியது. எல்லாமே ஒரு 50,000 சொன்னாங்கன்னாக்கா அது எப்படியும் 1,00,000 தாண்டும். 5,000 சொன்னால் அது 10,000 தாண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அத்தனை பேருக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு போலீஸ்னு வச்சா கூட நீ எவ்வளோ பேர் உன்னால குவிக்க முடியாது. அப்போ வந்து நீ போலீஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் சுந்தாரி நிறைய பெட்டலியன்ஸ் கொண்டு வரும். எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மக்களோட கூட்டம் கூட்டுறாங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது. ஜெயிக்க வச்சிட்டாங்க,
இதுக்கப்புறமா அவ்வளோ கூட்டம் வரணுமான்னு கேட்குறேன். கண்டிப்பா வரும். ஏன்னா அவங்க இந்த கூட்டத்தை குறைக்கிறது ஊடகத்தோட வேலை. அவங்க லைவா ஸ்ட்ரீம் பண்றாங்கன்னா வீட்ல இருந்தே பார்த்துலாம், எதுக்கு இங்க வந்து அன்பை வெளிப்படுத்தணும்? அதான் ஓட்டு எல்லாம் ஒரு கனெக்ட், எமோஷனல் கனெக்டா இருக்கட்டும். நேர்ல பார்க்கணும், நம்ம ஓட்டு போட்டோம், வின் பண்ணிட்டாங்க, அவங்கள நேர்ல ஆனா பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்கள் பலமுறை நம்பி மோசம் போயிருக்காங்க, அதுக்கு பேர் போனவங்க. அதனால இந்த கேள்வி நான் அடுத்த நிறுத்தமா வைக்கிறேன். இப்போ அது நம்பி மோசம் போயிருக்காங்களா இல்லையான்றது இந்த 5 வருஷம் ஆட்சியில தான் தெரியும், தெரிஞ்சிடும். நீ என்ன நம்புற? எனக்கு தெரிஞ்சு இவங்க புதுசா வரவங்க காசு அடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, நல்லதை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து எஜுகேஷன் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து உயர்த்தணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க குறை சொல்றாங்க இல்லையா, இந்த இடம்லாம் குறை இருக்குமோ அந்த குறையெல்லாம் நான் நிறைவேற்றணும் இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த இடங்களை நான் சரி பண்ணணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒரு அமைச்சராகவும் இல்லை, ஏன்னா மேற்பார்வையில் சிஎம் இருப்பார், அவருமே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த 5 ஆட்சி அப்படி தான் இருக்கும். மேபி இந்த 3 வருஷம் கழிச்சு மாறுதா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும். இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். டைம் போனது தெரியல எனக்கும். ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கரெக்டாக சொன்னீங்கன்னா நிகழ்ச்சி நம்ம முடிச்சிடலாம். முதல்ல சுந்தர் கிட்ட தான் ஆரம்பிச்சிடறேன். சுந்தர், டிவிகேவால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் காத்திருக்க நீ நம்புறியா? டிவிகேல தமிழ்நாட்டில் ஏற்கனவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா அதுக்கு சான்று தானே இவ்வளோ சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ்ஐஆரால் இவ்வளோ தூரம் வாக்குகளாக ஏறல, அதுவும் ஒரு காரணம். ஒரு காரணம். ஏன்னா இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லாமே வந்து செவியின் அடிப்படையில் தான், அது வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுலாம். இப்போ அதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த எலெக்ஷனில். டிவிகே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இத்தனை சீட்டு வின் பண்ணிச்சு. ஆளுங்கட்சி, ஆலமர கட்சி தகர்ந்து போனதுக்கு ரீசன் வந்து பெரிய மாற்றம் தானே. அப்போ இன்னொரு பக்கம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுல பாமகக்குள்ள, சௌமியா அன்புமணி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க மாநில அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? ஏன்னா அவங்க கூட்டணி வராத ஆட்கள். ஆமாம், அதனால கேட்குறேன், இங்கே இந்த பக்கம் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு. ஸோ இதுக்கப்புறம் பாமக முகம்னா சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காமல் சொல்ல வரியா? கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய ஹெல்ப்பு, நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பசுமையை பற்றி அதிகமாக பசுமை பற்றி பேசுறது, பேசுவாங்க, விவசாயத்தை பற்றி பேசுவாங்க, எஜுகேஷனை பற்றி நிறைய பேசுவாங்க. அவங்களோட ஸ்பீச் எல்லாமே மோட்டிவேஷனாக தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். அதனால அவங்களுக்கு ட்ராக்கும் அவங்களோட கிளியர். இப்போ பெண்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு விரல் விட்டு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கனிமொழி மேடம் இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க, தமிழிசை மேடம் இருக்காங்க. அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ சௌமியா மேடம் அவங்களும் வராங்க. சூப்பர் சூப்பர் சுந்தர். பது, இப்போது எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் இங்கே அதிகமாச்சுன்னா ராஜ்யசபாவில் நம்ம எம்பிஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். உனக்கு தெரியும் லோக்சபா எலெக்ஷன் எப்படி நடக்கும், ராஜ்யசபா எப்படி நடக்கும்னு. இப்போ டிவிகே எம்பிஸ் இதுக்கப்புறம் ராஜ்யசபாவை ஆக்கிரமிக்க வாய்ப்புகள் பெருசாக எழுந்திருக்கு, நிறைய பெருசாக எழுந்திருக்கு. நாம் ஸ்டேட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, சென்ட்ரலையும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? சென்ட்ரலும் பெருசாக பார்க்கணுண்ணா. இதுக்கப்புறம் எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னாலே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்த ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் வந்து மாற்றிட்டார். ஏன்னா சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே அதை வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குல்ல டிவிகே ஆளுங்க அங்கே போயிட்டு இந்தியாவை பார்க்கும்போது பேசுகிறப்ப அது நல்லா இல்லை. அப்படின்றத தாண்டி பாலிடிக்ஸ்னால் என்னன்றது எல்லாருக்குமே ஈஸியாக புரிய வச்சுட்டார் அவர். நான் இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன் போடும்போது எனக்கு பெருசாக தெரியல பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து நானே அதை பெருசாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ரன் ஆகுது, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வச்சிட்டாரு. அது வந்து ரீசன் மெயினாக வந்து விஜய் அவர்கள் தான். அவர் வந்து அந்த தாக்கம் ஒன்று. அதே மாதிரி அவர் அங்கே போகும்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கே என்ன நடக்குது, இப்போ ஏது நடக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம பெருசாக தெரியாது. ஒரு பில் பாஸ் பண்ணும்போது ஒரு ஏதாவது ஒன்று அமளி துமளி நடக்கும்போது தான் நமக்கு பெருசாக தெரியும். ஏன்னா என்ன மேட்டர்னா எம்பிஸோட பவர் இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு மேற்பார்வையிடுறது மட்டும்தான். அதுவும் ரொம்ப ரேரு. சென்ட்ரலில் பேசணும், நம்ம மேட்டர் கன்வே பண்ணுறது மட்டும் தான் விஷயம். அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க பார்த்தியா, அது சார் அந்த ஆக்சஸ் கூட பெருசாக எம்பிஸ் கிடைக்காது. ஆனால் எம்எல்ஏஸ் இருக்காங்களா, அவங்க அப்படி இல்லை. மக்களோட மக்களாக நின்று நீ தான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டேட்டு சென்ட்ரல் சேர்ந்தா மட்டும்தான், இட் மீன்ஸ் இங்கே இருக்க எம்எல்ஏஸ் எம்பி சேர்ந்தா தான் அந்த தொகுதிக்கு நல்லது நடக்கும். அந்த கண்ணோட்டத்தில் சொல்ல அப்போ இதை. ஆமாண்ணா, எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று இருக்குல்ல. நம்ம என்னதான் மேலே நம்ம என்ன பேசிட்டு வந்தாலும் அமௌண்ட் எல்லாமே இங்கே தானே வருது, இவங்க தானே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம இங்கே எல்லாம் அரசியலுமே நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இனிமேல் நம்ம மேலே இருக்கிற அரசியலுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்படி இங்கே வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்றதால நமக்கு வந்து நல்லது நடக்குதா இல்லையா அப்படின்றது நம்ம இங்கே இருக்கிறோம் தெரியும். ஆனால் மேலே வந்து அவங்க பாஸ் பண்ணால் தான் நமக்கு இங்கே வருது. ஏன்னா இப்போ டிஎம்கேவே சொன்னாங்க பேர், நாங்கள் மத்தியில் இல்லைங்க ஆட்சியில், அதனால் நாங்கள் கேட்குற ஃபண்டை பெருசாக கொடுக்க மாட்டுறாங்க, எதிர்பார்க்குறது வரமாட்டேதுன்னு. ஆனால் பாஜக சைடில் கேட்டால் ஏன்பா இவங்க ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டேனாக்கா 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்றாங்க. ஸோ 2 பக்கம் சொல்கிறாங்க. இப்போது டிவிகே பிஜேபி கூட அலையன்ஸில் இருக்க பார்ட்டி கிடையாது. ஆனால் சென்ட்ரலில் பிஜேபி தான் நங்குரம் போடாமல் உட்காந்துருக்காங்க. நாலு பின்ன இப்போ டிஎம்கே ஒரு விஷயம் பண்ணதா இவங்க குற்றம் சாட்டினால தொகுதியில் பெருசாக காசு வரலன்னு, இதே விஷயம் நாளைக்கு கட்டிடுவாங்க நினைக்கிறியா? நிறைய வாய்ப்பு இருக்கணும். வாய்ப்பு இருக்குன்றா? வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுக்குறது அவங்க கொடுப்பாங்க. டபுள் இன்ஜின் ஆட்சி இல்லைனா இது கண்டிப்பாக நடக்கும் தான். அப்படி பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது இதை பேசியே கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. கொடுக்கலன்னு சொல்லி தான் நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். அவங்க கொடுத்தாலும் இவங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லுவாங்க.
இது மாற்றி மாற்றி தான் இப்படி இது நடக்கும் தான். ஏன்னா இவங்களோட பவர் அங்கே இல்லாத வரைக்கும் இந்த விஷயங்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏ இல்லை, நம்ம ஊரில் நம்மளோட எம்எல்ஏ இருந்தாருன்னா நமக்கு ஒரு பவர் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அப்படி ஒன்று. ஓகே சூர்யா, இப்போ எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்டேன்னா அவன் கரெக்டாக சொல்லிட்டான். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேள்வி இருக்கு. நிறைய என்னன்னா இப்போதான் சிஎம் சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே அடுத்து விஜய் நான் பிஎம்னு போட ஆரம்பிச்சிட்டீங்க, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. நானே சொன்னேன். எனக்கு நான் பார்த்ததும் ஓகே ஒரு வாட்டி ஜெயிஸ்டாப்ல அடுத்து எப்படி அந்த அளவுக்கு ஆல் இண்டியா லெவல் கவர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும்னு ஒரு புதிய ப்ரொபகண்டா நீங்க ஆரம்பிப்பீங்களா? வாய்ப்பு இருக்கலாம். டேய் வேலையா இருக்கடா. இல்ல என்ன சொல்ல வரேன்னா, எப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் வந்தப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தோம். இப்போ வந்து முடிச்சு எதிரியை உட்கார வச்சாச்சு. இப்போ வந்து உட்காந்து எதிரியை வெளியே தள்ளி விட்டாச்சு, வந்து உட்காந்தாச்சு. அடுத்து வந்து இங்கே கத்திக்கிட்டு கிடப்பாங்க. இவங்களையும் கண்டுக்க போகிறது கிடையாது. இப்போ மேலே யாரோ அவங்கள தான் இருக்கணும். நாளைக்கு இப்போ இவங்க சொன்னீங்களா ஃபண்டு வரல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, ஃபண்டை வர வைக்கிறது தான் நம்மள வேலையே. பேச்சுல பயமா இருக்கு. இல்லை சொல்கிறேன், ஃபண்டு வரலைன்னா அதுவாக வர நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிளானிங் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இனிமேல் பதில் சொல்ல தேவையில்லை. ஓகே சூர்யா, இப்போ செம்ம ஒரு விஷயம். ஒரு அரசு அமையும் போது திட்டங்கள் நிறைய கொண்டு வருவாங்களே, அந்த திட்டங்களை செயல்படுத்த தனியாக துறையெல்லாம் இருக்குது. அதுக்கு ஐஏஎஸ் ஃபுல்லாக லீட்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு திட்டங்கள் நம்ம எவ்வளோ பார்த்துருவோம் திராவிட ஆட்சியில். இப்போ நீ சொல்லு, ஒரு 3 திட்டம் போதும். அதாவது முதல்வன் படம் பார்த்தல, இது மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுத்தாங்களா, அது மாதிரி டிவிக்கே ஆட்சி அமைஞ்சிருச்சுனாக்கா இந்த 3 விஷயத்த 5 வருஷத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா சூப்பராக இருக்கும்ண்ணே. எப்படி அம்மாவுக்கு ஒரு உணவு திட்டம் இருந்துச்சோ, திமுக ஒரு பெரிய பிரதான திட்டம் இலக்கியங்கள் சார்ந்து இருக்கோ, அது மாதிரி இவர் இது பண்ணால் நல்லா இருக்கும்னா 3 திட்டங்கள் சொல்லு. 3 கற்பனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கரெக்டா இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லு. பெண்களுக்கு கண்டிப்பா வந்து பாதுகாப்பு. இப்போ இவங்க ஆட்சியில காவலன் ஆப்ல கொண்டு வந்தாங்களா பெண்கள் பாதுகாப்புக்கு, அது நீ ஜஸ்ட் ஷேக் பண்ணாலே போதுன்ற மாதிரி விஷயம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி கேட்க ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட ஒன்று நடந்திருக்கு சூர்யா, எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்காது. ஆமா, இதுக்கப்புறம் வந்து இதான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல வரேன். இது வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஒன்று. அப்புறம் ரெண்டாவது வந்து எஜுகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எப்படி சொல்றேன், எஜுகேஷன் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வரணும். எனக்கு இன்னொரு டீட்டெயிலாக கேட்குறேன், ஏன்னா உனக்கு அரசியல் புரிதல் இருக்கு, நல்லா எனக்கு தெரியுது, அதனால உன்ட்ட கேட்கறது. இப்போ எஜுகேஷனை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணுன்ற நான் அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நிறைய நாடுகளை பார்த்தோன்னா ப்ராக்டிக்கல் பேஸில் பண்ணுவாங்க, நம்ம தியரட்டிக்கல் நிறைய பண்ணுறோம். நம்ம ஐடியாஸ் மேக்ஸிமம் பார்த்தோன்னா வேலை செய்யறதுக்கு ரெடியாக வர மாதிரியே இருக்கும், வேலை வாங்குற இடத்துக்கு ஓனர்ஷிப் அளவுக்கு இல்லை. உலகத்தில் அதிகமான ஓனர்ஸ் இருக்க நாடு பார்த்தோன்னா அமெரிக்கா சொல்லுவோம். உலகத்தில் பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. இந்தியாவில் வேலை செய்கிற ஆட்கள் அதிகமாக இருப்போம். இங்கேருந்து போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே போய் வேலை செய்யணும் இருப்போம். இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு எஜுகேஷன் சார்ந்து இது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எதை சொல்லுவேன்? நான் என்ன சொல்ல வரேன்னா பிஸ்னஸ் தான். ஏன்னா இப்போ நிறைய யங்ஸ்டருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது எல்லாருக்கும், ஸ்டார்ட் அப்ஸ். ஆனால் என்னன்னா அதுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அது போல பிஸ்னஸ் பசங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஐடியா கொடுத்தாங்கன்னா எஜுகேஷனில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இடிக்குதுல, பசங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்? அதானே எஜுகேஷன். அதுக்கு சொல்லு, பசங்க எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்? அந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க இல்லை, அதுதான் ஸ்கூல்லே கொண்டு வரணுங்கிறேன். இந்த மாதிரி பசங்க இருக்கணும், நாளைக்கு வந்து வேலையை தாண்டி இப்படி யோசிச்சு முன்னாடி வரணும். மாதிரி கொண்டு வரணும். ஆமாம். அது மூணாவது விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீமானன் அவ்வளோ தூரம் பேசுகிற அக்ரிகல்ச்சர் அவரெல்லாம் இல்லையா, அவர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், அதை நாளைக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப மாட்டி விட்டோம். இல்ல ஏதோ எனக்கு தெரியும். அதான் இது வந்து அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவா தேவைப்படுது அது. ஏன்னா இவர் ஆட்சியில கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களோட தஞ்சாவூர் தொகுதியை வச்சு சொல்றதுக்கு. அவர் இந்த வீடியோ பாப்பாரு தெரிஞ்சே பேசுறியா? பது நீ சொல்லு, ஒரு 3 விஷயம், 3 திட்டங்கள் டிவிக்கு எதை போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா. எல்லாருமே சொல்கிற ஒரு மெயின் விஷயம் வந்து உமன் செக்யூரிட்டி அண்டு எஜுகேஷன் இதுதான் நான் சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் எப்படி பட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை இதெல்லாமே பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி ஏன் லாஸ்ட் எலெக்ஷனில் கூட நம்ம மழை புயல் வந்தப்பயுமே அவங்க வந்து அதுக்கான நிதி தொகை எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. சூர்யா சொல்கிறத கிட்டத்தட்ட நீயும் டிட்டோ சொல்கிறேன். அதில் நான் உனக்கே ஒரு இன்புட்டை கொடுக்குறேன், அது சரியாக வருமா பாரு. இப்போ மழை டைம் வந்துச்சுன்னா சென்னையோட மகிமை புரியுமா? இவ்வளோ கிளம்சியாக இந்த ஏரியா இருக்குது, அதுக்கு காரணம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து பார்த்தா பெருசாக எடுக்காது. பட்டா இது வரைக்கும் வாங்கினது எடுத்துனாக்கா அதுவும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. பட்டா வழங்காமல் இருக்கிற மக்கள் எண்ணிக்கை அவ்வளோ இருக்கும். எலெக்ஷன் டைமில் அந்த மக்களை காலி பண்ண சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் ஓட்டு ஃபுல்லாக காலி ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டம் இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஃப்ளட்ஸ் சென்னையை பிரிக்க முடியல எந்த ஆட்சியிலையுமே. இதுக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும் டிவிக்கு? இல்லைண்ணா, அது இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுண்ணா. அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா சரி, டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணால இதே சென்னை மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் என்னதான் உருவாக்குனாலும் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த இடத்துல நிறைய ஒரு வேலை இருக்குது.
ஸோ இங்க இருந்து போறவங்க கொஞ்சம் ஆரிஜின் கஷ்டம். அந்த பகுதிகளில் இதே ஒர்க் ஸ்பேஸ் ஆமா, இப்போ முன்னாடி நீங்க சொல்றீங்கல்ல, முன்னாடி வந்து சென்னை மட்டும்தான் மெயின் ஹப்பா இருந்துச்சு. இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு ஐடி இது மாதிரி இருக்கு. பட் ஆனா இருந்தாலும் சென்னையில கூட்டம் இருக்கு. இது என்ன ரீசன்னா, இப்போ மெயினான கம்பெனி எல்லாமே இங்க தான் இருக்காங்க. அந்த மெயினான கம்பெனியோடைய இது எல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாண்டி இப்போ வேற ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்போ திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. திருச்சி தான் தமிழ்நாட்டோட மையம். நிறைய பேர் எதோ சொல்லுவாங்க, பட் திருச்சி தான் அந்த காலத்துல இந்த காலத்துக்கு மையம். அப்போ சென்னை மாதிரி அங்கே நிறைய இன்ஃப்ராவை கொண்டு வந்துட்டா நிறைய பேர் அங்கே மூவ் ஆகலாம். உதாரணத்துக்கு சட்டப்பேரவை இது மாதிரி விஷயம் அங்கே கொண்டு போட்டால் நல்லா இருக்குன்னு கேட்கலாம். அப்படி மாறாதுன்னா, ஆனால் இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, வேலை இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேருக்கு. ஆனால் சென்னையிலேருந்து அங்கே போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேலை அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க பீப்புள்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ சென்னை ஃப்ளட்ஸுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்ற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்னு பண்ணும்போது அதை தாண்டி நம்ம நிறையவே பண்ணிட்டோம். அதை நம்ம இது போயிட்டு இப்போ வீடு இடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தாண்டி அதான் டிவிக்கே பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு சர்ப்ரைஸ் தான். இதை தாண்டி வர அது பண்றது எந்த கட்சியிலும் பண்ண முடியல, அதனால கேட்குறேன். இல்லை, இதுக்கப்புறமா அது ரொம்ப டவுட் தானே. ஏன்னா வாட்டர் ஃப்ளோன்றது ஒன்று இருக்குல்ல, சூரிய கேட்டா சத்தியமா பண்ண வரணும். ஏன்னா ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம என்ன பார்க்குறோம்ல, வாட்டர் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. நம்ம அதை தாண்டி நம்ம நிறைய பில்டிங் எடுத்துன்னு வந்துட்டோம், நம்ம பண்ணிட்டோம். இப்போ நாளைக்கு போயிட்டு நான் அந்த பில்டிங் எதுவுமே இடிக்க முடியாது. இப்போ புதுசாக அந்த வாட்டர் ஃப்ளோக்கு நம்ம எதுவும் வழி. சரி, மூணாவது விஷயம் கேட்குறேன். இப்போ அரசு சார்ந்த எல்லாத்துலையும் பெஸ்ட்டுன்னுவாங்க. ஆனால் அரசு ஆஸ்பத்திரியா இல்லை தனியார் ஆஸ்பத்திரியான்னு கேட்டால் தனியார் தானே போவாங்க. எனக்கு தெரியும் நல்ல கண்ணா ஐயா அவர்கள் மட்டும் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. மற்றபடி முக்கால்வாசி இங்கே தான் ஃபுல்லாக ப்ரைவேட் தான் போவாங்க. பட் அரசு ஹாஸ்பிட்டல் தரம் நல்லா இருக்குன்னுவாங்க. இந்த அரசு ஆஸ்பத்திரி தரத்தை டிவிக்கே உயர்த்த நம்புறியா? டவுட்ஃபுல்லான ஒரு கேள்வி தான். நான் எப்படி பார்த்தாலும் அதாவது ரியாலிட்டி வேர்ல்டு அப்படின்னு நம்ம வரும்ல, அப்படி வரும்பொழுது ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அது இதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாரோட இது தான் எப்பயுமே பெருசாக இருக்கும். கவர்மெண்ட்டோட அந்த ஒரு இது வந்து மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது சொல்கிறீங்க. வாய்ப்பு இல்லை. எங்கள் ஊரில் வந்து இப்போ திண்டிவனத்தில் நான் இருக்கேன்னா நாங்கள் வந்து பாண்டிக்கு தான் போகணும், இல்லை சென்னைக்கு தான் போகணும். எங்கள் ஊரில் பெருசாக ஹாஸ்பிட்டல் கிடையாது. இப்போ தான் வந்து ஒரு ஜிஹெச் மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலும் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கே எங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. எங்கள் ஊரில் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்தது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஊர் இருக்குது, வரல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வரலாம். பட் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் இருக்குது, அந்த தாக்கம் இருக்குது எல்லாருக்குமே. இங்கே போனால் இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு மேபி அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். சூப்பராக 3 விஷயம் கரெக்டாக சொல்லிட்டேன். சுந்தர், உனக்கு 3 ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. மொதல் விஷயம், இப்போ ஏற்றுமதின்னு சொல்லுவோம். ஏற்றுமதி வச்சு தான் அந்நிய செலவு கையிருப்ப பெருசாக நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். நீ எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய படிச்சிருக்குன்னு தெரியும், அதனால தான் உன்கிட்ட அதை கேட்குறேன். தமிழ்நாட்டில் ஜிடிபியை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிடைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இயற்கை வளங்கள் மாதிரி, அது எதுதான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம ரெவன்யூ சோர்ஸை இன்னும் அதிகமாக்க முடியும்னு நினைக்கிறேன், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி. இல்லை, ரெவன்யூ சோர்ஸை அத்தியாவசிய பொருட்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, விவசாய சார்ந்த பொருட்கள், இது வந்து எனி டைம் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஜிடிபி லெவல் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்கள் அப்பா விவசாயி தானே? கண்டிப்பாக, எங்கள் அப்பா விவசாயி தான். இவ்வளோ காலமாக விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க எதிர்பார்க்குற வேலை மார்க்கெட்டில் கிடைக்குதா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும்னா விவசாயிகளோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு மருந்தோட விலை எவ்வளோ, இந்த மருந்தோட விலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலையை கம்மி பண்ணி, மருந்து கம்மி பண்ணி கொடுக்குறது, விதைகளை வந்து இந்த நல்ல விதைகளை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை வந்து ஒரு மானிய விலையில் கொடுக்கறது. ப்ரைவேட்டுக்கு நீங்கள் போக விட வேண்டாம், கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த வேலையை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தமிழ்நாட்டோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். இவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தண்ணி பிரச்சனை இருக்குது, மருந்து விலை ஏறிடுச்சு, நம்மளால் வந்து உழவு பண்ண முடியல அப்படின்ற முடியலன்றது வார்த்தையை உங்களால் முடியுன்ற மாதிரி அழகாக அந்த மாநில அரசு அவங்கள வந்து பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி இந்த விவசாயத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்கனாக்கா அது உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் மகசூலம் கொடுக்கும். நீ விவசாயத்துக்கு எவ்வளோ நாள் கடன் வாங்கிக்கோ, அதை பாதி அடைச்சிங்கன்னா போதும், பாதி தள்ளுபடி நான் அரசு அனௌன்ஸ் பண்ண எப்படி இருக்கும். இப்போ அவங்களுக்கு பெரிய கிஃப்டே அதானே. இப்போ விவசாயி வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கிண்டலா பார்ப்பாங்க சுத்தர் விவசாயத்தை. ஏன்னா ஸ்ரீதரிகம் இருக்கார்ல, அவ்வளோ பெரிய ஆளு எங்க இருக்காரு, இப்போ என்ன பண்ணி விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குறப்ப நமக்கே தோணல, ஏன்டா நீ மத்ததான் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ல சாப்பாடு ஆல்டர்னேட் பண்ணவே முடியாது. அப்ப முக்கியமான இடம் அது. ஆமா, முக்கியமான இடம். அவர் வந்து இப்போ ஒரு மென்பொருளை வந்து பெரிய அளவுல சாதிச்சிட்டாரு. அவர் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்ததால விவசாயம் ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்த்துட்டு அரிசி தான் உணவு தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்ட்டாரு. இதை வந்து எல்லாருக்கும் அவரும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அந்த அளவுக்கு இப்போ இந்த அரசாங்கமும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அந்த விவசாயத்துக்கான முக்கியத்துவன்றது நாளுக்கு நாள் ஏறுதான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏறலை, அது இறங்கிட்டு தான் இருக்குது. சாதாரண ஒரு யூரியா வாங்கணுண்டோ ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து எல்லா கார்டும் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்த மானியம் இப்போ ஒரு சாதாரண விவசாயி பேங்க்கில் போயிட்டு எதுவுமே அவங்களால எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஈஸியாக எப்படி அக்சஸ் பண்ணுறது, அந்த மருந்து எப்படி போய் வாங்குறது, நீங்கள் கொடுக்குற சலுகைகள் எப்படி அவங்களுக்கு போய் சேரும். ஒருத்தவங்க படித்தவங்க அங்கே ஒருத்தவங்க இருக்காங்கனாக்கா படிக்காதவங்க ஒரு 100 பேர் அங்கே இருப்பாங்க.
அந்த 100 பேருக்கு நீ புரிய வைக்கிற வழி என்ன? அந்த மாதிரி வழிகளை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா, ஆமாம் இதை நம்ம இந்த 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 ஒரு சலுகை மூலிமா நம்மளுக்கு இது நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போனால் தான் அவங்களால விவசாயம் கூட ஷார்ட்கட்டில் பண்ண முடியும். சூப்பர். இந்த ஒரு விஷயம் புரியுது எனக்கு. ரெண்டாவது, அரசுக்கு கிடைக்கிற வருவாய் இருக்குல்ல, அது அதிகப்படியாக இந்த பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் இந்த டாஸ்மாக் இருந்து அதிகப்படியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவாயை பெருக்கிறேன்னு சொல்லிட்டு டூரிசமில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னு டிவிக்கே தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க. இந்த மேட்ரை எனக்கு தெரிஞ்சு சம விஷயம். இது பல பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. சம விஷயம். பிகாஸ் நமக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செலவும் தேவையில்லை. இருக்கிறது நீ அழகாக வச்சிருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் ட்ரெஸ்ஸை உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதை பூஸ்ட் பண்ணி டிவிக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும்? இல்லை, அவங்க அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த அந்த அதிசயமான அந்த இடங்களை அவங்க பாதுகாத்தாலே போதும். பழைய சுந்தர் மாமல்லபுரத்தில் ஒரு முருகர் கோயில் கண்டெடுத்தாங்க. அங்கேயே சரக்கு பாட்டில் போட்டு உடச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும். அதாவது இது போல முக்கியமான ஹெரிட்டேஜ் சைட்ஸை பாதுகாக்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் தான் சிறப்பாக இருக்கும். ஆமாம், போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் மாதிரி இது மாதிரி பாதுகாக்க. இந்த மாதிரி சுற்றுலாத்துறையை வந்து இன்னும் மென்மேலும் வளர்த்தாங்கன்னா வச்சுங்களேன், இன்னும் நல்ல. ஏன்னா ஆன்மீக பூமிங்க இது. எவ்வளோ கோயில்கள் இருக்குது, பல ஆயிரம் ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில்கள் ஏகப்பட்டது இருக்குது. இவ்வளோ ஏன் சைனாலேருந்து எங்கே ஸ்ட்ரைட்டாக இறங்கினாங்க? தமிழ்நாட்டில் தானே இறங்கினாங்க. இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை உற்று நோக்கும் போது நம்ம அதை கைவிட்டோம் கிட்ட. ஆமாம், கைவிட்டாச்சுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முருகர் கோயில் பக்கத்தில் என்ன கிடைக்குது? பாட்டில் தான் உடஞ்சி கிடைக்குது. இந்த மாதிரி பொக்கிஷங்களை நம்ம பாதுகாக்காத வரைக்கும் நம்ம பின்தங்கி தான் இருப்போம். ஆனால் இப்போ இந்த டிவிக்கே வந்து இதில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி இதை வந்து சுற்றுலாத்துறையை இன்னும் மேம்படுத்தினாங்கனாக்கா இன்னும் நம்மளுக்கு வருவாயும் அதிகரிக்கும். நம்மளுடைய தமிழ்நாடோட பேர் இன்னும் வேர்ல்டு லெவலில் இன்னும் நிறைய இருக்கு. சுற்றுலாத்துறைக்கு யார் அமைச்சரான நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது விஜயை கையில் எடுத்துக்கலாம்னு தோணுது. சிஎம் இது ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அதுவும்? ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. தமிழோட முக்கியமாக அதுதான். தமிழ்நாட்டுக்கு பாரம்பரியம் இருக்குது. தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி, விவசாய பூமி. நிறைய படித்தவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பல நாடுகளில் போயிட்டு முதலாளிகளாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து சுற்றுலாத்தலத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, 3வது கேள்வி உங்ககிட்ட. சினிமா கலைஞர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறது சாமானியம் கிடையாது, சினிமா கலைஞர்கள் தான். நம்மளால ஒருத்தர் போயிட்டா இருப்பா, நாளை பின்ன கேளிக்கை வருது நேரத்துல போய் கேட்கலாம் மேடம். ஆனால் அதே சினிமா கலைஞருக்கு ஒரு பிரச்சனை, அந்த சினிமாக்கார வரமாட்டான். அதை நான் ஏன் சொல்லுங்க, அது ஆப்போசிட்ல இருக்கிற பாமர மக்கள் தான் வந்து தலைவர் வாழ்க. இதுல நடந்துச்சு விஜயோட பிரச்சனை. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ சினிமா கலைஞர்கள் இவரை பெருசா நம்புவாங்க, விஜய் அவர்களை. ஆனா இந்த சினிமா கலைஞர்களுக்கு அங்கீகாரம் பெருசா கண்டினியூஸா கிடைச்சதான் கேட்டதா கிடையாது. உதாரணத்துக்கு மாநில அரசு விருதுகள் போன முறை அறிவிச்சாங்க. இத்தனை வருஷம் கொடுக்காத சேர்த்து ஒரே விருதா கொடுத்து கொத்தா இருந்தாங்க, நீங்கள் போங்க நீங்கள் கொடுத்துலாம். அதுலேயும் நிறைய முறைப்பாடுகள் நடந்தால் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லைங்க தகுதியான எங்களுக்கு விருது கிடைக்கலன்னு. எனக்கே ஃபோன் பண்ணி சில பேர் பேசினாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் அவங்க டிசர்வ்னு வாங்கினவங்க டிசர்வ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க ஃபீல் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்படிலாம் நடக்குதான்ட்டு. ஆக்சுவலாக இது போல் விருது வழங்குறதுல பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அதில் பாலிடிக்ஸ் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஒருத்தர் ஸ்டேஜ் மேலே இருந்து எனக்கே அந்த பாராட்டு வேலைலாம் கேட்டார். அது எல்லாம் ஞாபகம் இருக்கும். அவருக்கே தெரியாது இது ஏன் எனக்கு நடத்துறாங்க அப்படின்றது. இது எல்லாமே ஒரு அரசு. விஜய் அவர்கள் பண்ணுவாரான்னு கேட்குறேன். விஜய் பண்ணுறது அதாவது ஏற்படாது. எப்போவுமே பண்ண வேண்டிய விஷயம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க வேண்டிய அவார்டை 4 வருஷம் சேர்த்து எலெக்ஷன் முன்னாடி கொடுப்பாரான்னு கேட்குறேன். அப்படி கொடுங்க. ஏன்னா இப்போ இனம் சார்ந்த ஒரு வேலைன்றதால அவர் மேபி அவங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அவர் கண்டிப்பாக வச்சுருப்பார். அதனால் யார் தகுதியானவர்கள், யார் திறமைசாலிகள்னு பார்த்து அந்த பரிசு வழங்குறதுல வந்து அவர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். விஜய் வந்து அடிஷ்னலாக கூடுதலாக ஒரு விஷயத்தை வந்து அவங்களுடைய பொலிட்டிஷியனில் அந்த அவங்க கூட இருக்கிற ஆட்களுக்கு சொல்லணும். என்னென்னா, அரசு அதிகாரிகளை அவங்க சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுத்தாமல் அதுக்கான வேலையை அவங்களே செஞ்சாலே, அவங்கள ஃப்ரீயாக விட்டாலே போதும், அவங்க வேலையை அவங்களே செஞ்சுருவாங்க. போலீஸை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, எம்எல்ஏ சரௌண்டிங் இவரோட மிரட்டல் அவங்களோட மிரட்டல் இல்லாமல் அவங்க வேலையை அவங்க செய்ய விட்டாக்கா லா அண்ட் ஆர்டர் அழகாக பாதுகாக்கப்படும். இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வேலையை அவங்க பாதுகாப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாலே பெண்கள் பாதுகாப்பு, சிறுவர்கள் பாதுகாப்பு, நிறைய இந்த போக்சோ இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே அடங்கிடும். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கிடும். மருத்துவமனையும் அப்படி தான். சில பேரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதால தான் அந்த கவர்மெண்ட்டோடைய ஹாஸ்பிட்டலோடைய தரம் இன்னும் உயராமலே இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோடைய ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது இது எங்களால் முடியாது, உன்னால் முடிஞ்சால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ அப்படின்றவாங்க. அங்கே போனால் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக பில்லு மேலே பில்லை போட்டு திரும்ப அந்த மக்கள் தலையில் தான் போய் விடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுனாக்கா அவங்க தகுந்த முறையில் அது பண்ணால் தான் விடும். ஸோ இந்த விஜய் அவர்களோட ஃபேமுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருச்சு. இதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் உள்ள வந்தால் சிறப்பாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும், எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு அரசியலே இல்லையே. ஓகே சூர்யா, எப்படியோ ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சொல்லுங்க. ஓகே, உங்ககிட்ட நிகழ்ச்சியை இறுதியாக கேட்டுடுறேன்.
இவருக்கு ஓட்டு போட்டோமே, டிவிகேக்கு ஓட்டு போட்டோமே நினச்சி வாழ்நாள் முழுக்க நீ ஒரு முறை கூட ஃபீல் பண்ண வாய்ப்பே இருக்காதா? இருக்காதுன்னு நம்புகிறேன். இந்த ஒரு ஆன்சர் போதும். மக்களே, எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க கேட்டீங்க. நீங்களும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா சொல்லுங்கள். தொடர்ந்து இதே போல எல்லா கான்டென்ட் சார்ந்து பண்ணுறேன். இவ்வளோ தூரம் நிகழ்ச்சியை உட்கார்ந்து அமைதியாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.